ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அதிமுகவில் வெடித்த பூகம்பம், எடப்பாடி கூடாரம் காலி, ஜெயலலிதா கனவு பனால். அதிமுகவில் தலைமைக்கு எதிராக முன்னணி தலைவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ள சம்பவம் தமிழக அரசியல்ல புயலை கிளப்பியிருக்கு. எடப்பாடி தலைமையில் மே 10 நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடினை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தனி அணியாக செயல்பட தொடங்கியிருக்காங்க. அதிமுக கட்சி வட்டாரத்தில் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பான செய்திகளை விரிவா பார்க்கலாம். மே 9 இபிஎஸ் இல்லத்தில் நடந்த கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு ஆதரவு தெரிவிப்பது மற்றும் சட்டமன்ற பொறுப்புகள் குறித்து கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் கூட்டத்தை புறக்கணிச்சு வெளியேறியிருக்காங்க. இப்படி வெளியேறிய தலைவர்கள் 38 எம்எல்ஏக்களுடன் தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியையும் துணைத் தலைவராக சி.வி. சண்முகத்தையும் நியமிக்க கோரி கையெழுத்து வேட்டை நடந்ததாக சொல்லப்படுகிறது. தற்போது சுமார் 60% நிர்வாகிகள் சி.வி. சண்முகம் பக்கமும் 40% பேர் மட்டுமே இபிஎஸ் பக்கமும் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. 38 எம்எல்ஏக்கள் அதிருப்தி அணியில் இருப்பதால் இபிஎஸ்ஸின் தலைமைக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. நிலைமையை கட்டுப்படுத்த இபிஎஸ் அனுப்பிய 5 பேர் கொண்ட தூதுக்குழுவின் சமாதான பேச்சை அதிருப்தி தரப்பினர் ஏற்க மறுத்துவிட்டனர். மே 10 அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இபிஎஸ் கூட்டியுள்ளார். ஒருவேளை அதிருப்தி தலைவர்கள் முதல்வர் விஜயை சந்தித்து ஆதரவு தெரிவித்தால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கவும் இபிஎஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில இன்று, அதாவது மே 11 அன்று முதல்வர் விஜய் தலைமையிலான முதல் சட்டமன்ற கூட்டம் தொடங்கியிருக்கு. இந்த சட்டமன்ற கூட்டத்துக்கு அதிமுகவினர் ஒரே அணியாக வராமல் தனித்தனி குழுக்களாக வந்தனர். முதல்ல எடப்பாடி தலைமையில ஒரு குழுவும் பின்னர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில ஒரு குழுவும் வந்திருக்காங்க. எஸ்.பி. வேலுமணி குழுவினர் சி.வி. சண்முகத்திற்காக காத்திருந்து விட்டு பின்னர் அவைக்குள்ள சென்றிருக்காங்க. சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைக்கும் நிகழ்வு தொடங்கிய பின்னரே சி.வி. சண்முகம் அவைக்கு வந்திருக்கார். அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவி வந்த நிலையில சட்டமன்றத்திலேயே எம்எல்ஏக்கள் இப்படி தனித்தனி குழுக்களாக செயல்பட்டது கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவை உறுதிப்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு. மேலும் தமிழக சட்டமன்ற கூட்டம் இன்று, அதாவது மே 11 தொடங்கிய நிலையில எடப்பாடியை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டுமென 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் அரசியல் களத்துல மீண்டும் அதிமுக பேசுபொருளாகி இருக்கு. 2021 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு தற்போது நடைபெற்ற தேர்தல் ஒரு வாழ்வா சாவா போராட்டமாக அமைந்திருக்கு. எடப்பாடி 1 வருடத்துக்கு முன்பே தீவிர பிரச்சாரத்தை தொடங்கினாலும் மக்களிடம் பெரிய அளவிலான வரவேற்போ அல்லது எழுச்சியோ ஏற்படல. குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததும் பின்னர் விஜயின் அரசியல் வருகையால் ஏற்பட்ட தாக்கமும் அதிமுகவின் வாக்குகளை பாதித்திருக்கு. திமுகவிற்கு மாற்றாக மக்கள் அதிமுகவை இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்க்க தவறிவிட்டனர் என்பதையே தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டியிருக்கு. அதிமுகவில் தற்போது ஏற்பட்டுள்ள பிளவுகளுக்கு முக்கிய காரணம்னு சொன்னா கட்சியின் அனைத்து முடிவுகளையும் இபிஎஸ் ஒருவர் தான் எடுப்பதாகவும், கட்சியின் முகங்களாக அறியப்பட்ட எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் போன்ற செல்வாக்கு மிக்க தலைவர்களை பிரச்சாரத்திலேயோ அல்லது முடிவெடுப்பதிலேயோ போதிய சுதந்திரம் வழங்கப்படவில்லைன்னு சொல்லப்படுது. மேலும் நிர்வாகிகள் சொன்ன கள யதார்த்தத்தை ஏற்காமல் நான் தான் ஜெயிக்கிறோம் என்ற பிடிவாதமான போக்கை இபிஎஸ் கடைபிடித்து தலைவர்களிடையே கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கியிருக்காரு. அதிமுகவுடைய பலமான கோட்டையாக கருதப்பட்ட கொங்கு பகுதியிலேயே இந்த முறை மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. எஸ்.பி. வேலுமணி போன்ற ஸ்ட்ராங்மேன் பிம்பம் கொண்ட தலைவர்களின் தொகுதிகளிலேயே இழுபறி நிலை உருவாகியிருக்கு. அவர்களின் செல்வாக்கை கேள்விக்குறியாக்கி உள்ளது.
பாமக கூட்டணியால் வட மாவட்டங்கள்ல ஓரளவு தொகுதிகளை தக்க வைக்க முடிந்தாலும் ஒட்டுமொத்தமாக கட்சி பலவீனமடைந்திருக்கு. இது எம்எல்ஏக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் தனி கோணங்கள்ல செயல்படுவது இபிஎஸ் தலைமையிலான அதிகாரத்தை சவால் செய்வதற்கே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவர்கள் சட்டமன்றத்துல ஒரு தனி அணியாக செயல்படவும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஆளுங்கட்சியுடன் ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிப்பதன் மூலமும் தங்களுக்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அல்லது காவல்துறை அழுத்தங்களிலிருந்து தப்பிக்க இவர்கள் முயலலான்னு சந்தேகமும் எழுகிறது. இதனால் வரும் காலங்கள்ல கட்சி அலுவலக கைப்பற்றல், வங்கி கணக்கு விவகாரங்கள் என அதிமுகவில் மீண்டும் ஒரு அதிகார போட்டி அரங்கேறுவதற்கு சூழல் நிலவுகிறது. அதிமுகவில் தற்போது ஏற்பட்டுள்ள பிளவு என்பது தேர்தல் முடிவுகளுக்கு திடீரென உருவானது அல்ல. அது ஏற்கனவே கட்சிக்குள்ள புகைந்து கொண்டிருந்த ஒன்றுதான். குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்த முடிவே அக்கட்சியின் பல முக்கிய நிர்வாகிகள் வெளியேற காரணமாக இருக்கு. 2019 மற்றும் 2021 தேர்தலில் தோல்வியை தழுவிய பின்னரும் தொண்டர்களின் விருப்பத்திற்கு மாறாக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. தமிழகத்தின் மதச்சார்பற்ற அரசியல் என்ற எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ஃபார்முலாவை இபிஎஸ் தலைமையிலான அதிமுக கைவிட்டதே இந்த அதிருப்திக்கு அடிப்படை. தேர்தலுக்கு முன்னதாகவே தவிக தலைவர் விஜயுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதுல ஆட்சி பகிர்வு குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கைகோர்த்தது. இந்த தவறான கூட்டணி முடிவால் பல தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. இது அக்கட்சி எம்எல்ஏக்களிடையே ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு குழுவினர் விஜயின் தவிகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க முயற்சிப்பதாக சொல்றாங்க. ஆனால் பாஜக கூட்டணியில வெற்றி பெற்றவர்களை நேரடியாக சேர்த்து கொள்ள விஜய் தரப்பு தயக்கம் காட்டி வருவதாகவும், விருப்பம் உள்ளவர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விசில் சின்னத்தில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்று வர வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பதாகவும் கூறப்படுகிறது. இபிஎஸ் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டு மற்ற தலைவர்களை முக்கியத்துவம் இந்த அதிருப்திக்கு ஒரு முக்கிய காரணமாகவே சொல்லப்படுகிறது. விஜயுடைய அரசியல் வருகையை இரு திராவிட கட்சிகளுமே மிக குறைவாக மதிப்பிட்டு விட்டன. 2016க்கு பிறகு தமிழக அரசியலில் ஏற்பட்ட ஒரு தலைமுறை இடைவெளியை விஜய் சரியாக பயன்படுத்தி கொண்டார். திராவிட கட்சிகள் இன்னும் பழைய வாணி அரசியல், அடுக்குமொழி பேச்சுகள் மற்றும் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுவது போன்றவற்றை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான வேகமான மற்றும் எளிமையான அரசியலை விஜய் வழங்கியிருக்காரு. அரசியல் வறட்சி நிலவிய நேரத்துல மக்கள் விஜயை ஒரு மாற்றாக பார்க்க தொடங்கிவிட்டனர் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் அருமையா காட்டியிருக்கு. ஆக ஜெயலலிதா நான் மறைந்தாலும் 100 ஆண்டுகளுக்கு மேலிருக்கும் அதிமுக என்றார். அவர் மறைந்து 10 ஆண்டுகள் ஆவதற்குள் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் எடப்பாடியின் தான் என்ற அகங்காரமும் திமிரும் விட்டு கொடுத்து போகாதது போன்றவற்றால் அதிமுகவை அழித்துக்கிட்டு வராரு எடப்பாடி. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.